போதும். இங்க வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய விலக்கு அணிஞ்சு போயிடும். துன்மார்க்கமாக நாம் இருப்போம் என்று சொன்னால், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய விலக்கு என்ன ஆகிடும்? அணைஞ்சு போயிடும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் அணிஞ்சு போயிடும். நீ உன் தாயும் தகப்பனையும் மதிக்கல, உன் தாயும் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியில, உன் தாயும் தகப்பனை நீ தூஷிச்சினா உனக்குள்ள துன்மார்க்கம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் விளக்கு என்ன ஆயிடும்? அணைஞ்சு போயிடும். அதே நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 30:17 தகப்பனை பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் என்ன பண்ணுமா? நதியின் காகம் பிடுங்கும். உன்னோட தகப்பனை நீ கனம் பண்ணாம, தகப்பனை அசட்டை பண்ணி, தகப்பனை கிண்டல் பண்ணி, தகப்பனை ஏளனமா பேசினா நீ துன்மார்க்க. உன்னோட கண்கள் என்ன பண்ணும்? நதியின் காகங்கள் பிடுங்கிடும். அதுக்கு அடுத்து அதே வசனம் அது கீழே வாசிக்கும் போது, கழுகின் குஞ்சுகள் அதை என்ன பண்ணுமா? தின்னுடும். இங்க பாருங்களேன், கண்ணு என்பது விளக்கு, கண்ணானது வெளிச்சம், விளக்கு. இப்போ நீ தகப்பனை கனம் பண்ணல, துன்மார்க்கமா வாழ்றனா உன்னோட நதிக்காக உன் கண்ணை தின்னும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, கழுகின் குஞ்சுகள் அந்த கண்ணை என்ன பண்ணுமா? தின்னுடும். அதாவது தரிசனமே இல்லாம ஆக்கிடும். பிசாசு, கழுகு என்பது பிசாசை குறிக்கும். நீ தாயும் தகப்பனை கனம் பண்ணாம துன்மார்க்கமா வாழ்ந்தினா உன்னோட தரிசனமே இல்லாம பிசாசு என்ன பண்ணிடுவான்? உன் கண்களையே தின்னுடும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரோட பிள்ளைங்க நம்மளோட தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து கனம் பண்ணுவதில் நம்ம என்ன பண்ணோம்? எச்சரிக்கையா இருக்கணும். தாய் எப்படி வேணா இருக்கலாம், தாய் ஒரு வேலை எப்படி வேணா இருக்கலாம், தகப்பன் எப்படி வேணா இருக்கலாம். இந்த இவரோட வாழ்க்கையில் நடந்தது இல்லையா? யாரு? யோனாவோட வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? பேடையை விட்டு யோனா இல்லை, பேடையை செஞ்சார்.